ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 3 MP40க்கான ஸ்கின்னு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த 3 MP40 இந்த MP41 கோப்ரா MP41 அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாடி டேமேஜ் 26 போகுது. பாடி டேமேஜ் கரெக்டாக 26 போகுது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ஆர்மர் பென்ட்ரேஷனு சிங்கிள் ஏதோ ஒன்று இருக்குது. டபுள் ஆர்மர் பென்ட்ரேஷன். ஆனால் இந்த கன்று எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். 3 இதுலேயும் சிப்லேயும் மாற்றி நான் போட்டு அடித்து பார்க்குறேன். 26 டேமேஜ் தான் போகுது பாடி டேமேஜ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாடி டேமேஜ் 26 அதை தான் போகுது. ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா 137 வரைக்கும் போகுது. ஹெட்ஷாட் கரெக்டாக 137 வரைக்கும் போகுது. எல்லாத்துலேயும் மாற்றி பார்க்கலாம். 132 போகுது, 132, 115 இதான் போகுது. 132 தான் எக்ஸ்ட்ரா போயிருக்கு இது வரைக்கும். எல்லோரும் அடிச்சு பார்க்குறான். ரேஞ்சிலையும் கொஞ்சம் அடிச்சு பார்க்கலாம். 114 போகுது ரேஞ்சில் போய்ட்டு ஹெட்ஷாட் அடிச்சுனா 124, 132 தான் இதனுடைய ஹையஸ்ட் ஹெட்ஷாட்டு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம அடுத்தது என்ன கோப்ரா MP40. கோப்ரா MP40 எப்படி அடிக்குது, கோப்ரா MP40 எந்த அளவுக்கு டேமேஜ் கொடுக்குது, இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக, அதான் கம்பேரிசன் வீடியோ தான் இது. கம்பேரிசன் வீடியோ தான் இது. இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்னு பார்க்கலாம். இது பாடி டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 27 கொடுக்குதுங்க. பாடி டேமேஜ் 27 கொடுக்குது. கரெக்டாக பாடி டேமேஜ் 27. ரேஞ்சில் கொஞ்சம் போனீங்கன்னா 26 கொடுக்குது. அது பக்கத்தில் இருந்தால் தான் 26 கொடுக்குது. இது 27 கொடுக்குது. நல்ல ரேஞ்சிலையுமே 27 கொடுக்குது. ஏன்னா டேமேஜ் டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, அதனால் நல்லா டேமேஜ் கொடுக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 27 டேமேஜுங்க. பாடி டேமேஜ் 27. அதே மாதிரி இந்த அனிமேஷன் இந்த ஸ்கின்லாம் வருதுங்களா, அதில் எதுவுமே வரல. அதே மாதிரி இது ஹெட்ஷாட் அடிச்சிங்கன்னா 142 வரைக்கும் போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா 132 தான் போச்சு. இது 42 வரைக்கும் போகுது. ஹையஸ்ட் டேமேஜ் 144 வரைக்கும் போகுது. 47 வரைக்கும் போயிருக்கு. இப்போது லாஸ்ட்டாக 47 வரைக்கும், 147 வரைக்கும் ஹெட்ஷாட் டேமேஜ் போகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஸ்கின்னே இல்லாமல் எவ்வளோ டேமேஜ் போகுது, என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எந்த ஸ்கின்னுமே நான் வச்சிடல, எந்த ஸ்கின்னுமே நான் எக்யூப் பண்ணிட்டு வரல. அதனால் வந்து இப்போ என்ன ஸ்கின் இருக்குது, இப்போ ஸ்கின் இருக்காது. இப்போ MP40 மட்டும் வச்சு அடிக்க போகிறோம். எவ்வளோ டேமேஜ் போகுது, என்ன டேமேஜ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாடி டேமேஜ்னு பார்த்திங்கன்னா 25 போகுது. 25 கரெக்டாக 25. அந்த கன் வந்து இந்த கோப்ராவில் 27 போச்சு. நருட்டோவில் 26 போச்சுங்களா, 25 போச்சு. இதுலையும் 25 தான் போகுது. ஆனால் ஹெட்ஷாட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 131 போகுது. மிடில் ரேஞ்சில் ஹெட்ஷாட் 131 வரைக்கும் போகுது. இது 137 வரைக்கும் போகுது. அதில் ஹெட்ஷாட் 132 தான் அதிகபட்சமாக காட்டுச்சுன்னு நினைக்கிறேன் நருட்டோவில். இதுலேயும் 132 தான். 132, 137 மாறி போகுது. நீங்கள் ஸ்கின்னு இல்லாமலும் இந்த கன்று நல்லா தான் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. வேறு எதனா கன்று கம்பேரிசன் வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம அதுக்கு போட்டுடலாம். வேறு எதனா டாஸ்க்கு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதனா டாஸ்க்கு இல்லை உங்களுக்கு தேவையான எதனா வீடியோ, சோலோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு வேணுன்னா சொல்லுங்கள், போட்டுடலாம்.